சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 4. ஒவ்வொரு வருடம் பகவான் ஐயப்பன் ஒவ்வொரு வருஷமும் மலைக்கு 4 வயசுலேருந்து பகவான் ஐயப்பன் மலைக்கு அழைத்து செல்லுகின்றார். பகவான் ஐயப்பன் அப்ப ஒவ்வொரு வருடமும் அவருடைய மகிமையை தன்னுடைய பக்தனுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மலை ஏறும்போது ஒவ்வொருடைய பவரை நீங்க உணரலாம், ஐயப்பனுடைய பவரை உணரலாம். ஏன்னா சபரிமலைக்கு போறவங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும்னா ஐயப்பனை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். நான் சொன்ன பாருங்க, அந்த மலையேற முடியாம நான் கஷ்டப்பட்டேன். பகவான் ஐயப்பனை அந்த மலை ஏற்றி விட்டதுன்னு தெரியல, அவன் தரிசனத்தை கொடுத்ததும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதான் சொன்னேன், நான் கண்ட முதல் தெய்வமும் ஐயப்பனே, நான் ஏறிய முதல் மலையும் சபரிமலையே. பாருங்க, அவன் பிள்ளைய அவனே பிறக்க வைத்து தான் பிள்ளைய அவனே அழைக்கிறான். அவன் சரணத்தை தன் பிள்ளை வாயில் துதிக்க வைக்கிறான் பகவான் ஐயப்பன். அவன் சரணத்தாலே பாடவும் வைக்கிறான் பகவான் ஐயப்பன். பாருங்க, அதான் சொல்றாங்க, அவனின்றி அவனியிலும் அணுவும் அளவும் அசையாது. பகவான் தன் பிள்ளையை பார்த்து பார்த்து எப்படி வளர்க்கிறான் பாருங்க. சாதாரண கடவுளா அவரை வணங்கத்துக்கே ஒரு யுகம் வேணுங்க. அதான் சொல்லுவாங்க, எந்த கடவுளின்னா கூட வணங்கலாம், ஆனா ஐயப்பன் கிட்ட நெருங்கத்துக்கு அந்த மகாவிஷ்ணுவோட அனுகிரகமும் சிவபெருமானுடைய அனுகிரகமும் விநாயகருடைய அனுகிரகமும் முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் அந்த சராசரங்களாலும் ஆதிபராசக்தி அனுகிரகமும் இருந்தால் மட்டுமே ஒருவன் ஐயப்பனை வணங்க முடியும். எவ்வளவு ஒரு அற்புதமான கடவுள் பாருங்க. மிச்ச கதையை நாளைக்கு சொல்றேன். சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, குருவே.